ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வைகாசி மூல நட்சத்திர திருநாள். பெருமை மிக்க இந்த நாளில் சிவனின் புகழ்பாடி சீலம் கொண்ட நாயன்மார்கள் நால்வரின் குரு பூஜை விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஈசனின் பிள்ளையாகவே வளர்ந்த ஞான குழந்தையாம் திருஞான சம்பந்தர், திருநீலநக்க நாயனார், இசையால் ஈசனை வசமாக்கிய திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருப்புகழூர் முருகநாயனார் ஆகிய நால்வரின் குரு பூஜை தினம் இன்று. இவர்கள் நால்வருமே ஒரே நாளில் ஒரே ஊரில் ஜோதியில் கலந்தது அதிசயிக்கத்தக்க நிகழ்வு. மேலும் இந்த நாள் திருஞான சம்பந்தரின் திருமண நாளாகவும் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தேவார மூவரில் முதன்மையானவர் திருஞான சம்பந்தமூர்த்தி. ஈசனின் அருளையும் அம்பிகையின் அருட்பாலையும் பெற்ற ஞான குழந்தை. பேசத் தொடங்கிய காலத்திலேயே ஈசனை பற்றி பாடத் தொடங்கியது இந்த குழந்தை. தோடுடைய செவியன் என்று பாடத் தொடங்கி தலம் தோறும் சென்று சைவ சமயத்தின் புகழை பரப்பினார். செல்லுமிடமெங்கும் ஈசனின் பெயரால் பல அற்புதங்களை செய்த அருளாளர் ஞானசம்பந்த பெருமான். இரண்டாவதாக திருநீலநக்க நாயனார். சாத்தமங்கை என்ற திருத்தலத்தில் பிறந்த இந்த நாயனார் ஈசனையே எல்லாமுமாக எண்ணி வாழ்ந்தவர். ஒருமுறை சாத்தமங்கை அயவந்தீஸ்வரர் திருக்கோவிலின் சுற்று பிரகாரத்தில் இருந்த சிவலிங்க திருமேனியில் சிலந்தி ஒன்று சென்றது. அதை கண்ட திருநீலநக்கரின் மனைவி விரைவாக சென்று தனது வாயால் ஊதி அந்த சிலந்தியை விரட்டினார். இதனால் பதறிப்போனார் நாயனார். ஈசனை எச்சில் வாயால் ஊதி அவமதிப்பதா என்று நினைத்து அவரை அங்கேயே விட்டுவிட்டு சென்றார். அன்றிரவே நாயனாரின் கனவில் தோன்றினார் ஈசன். நாயனாரின் மனைவி வாயால் ஊதிய இடம் தவிர மற்ற எல்லா இடங்களும் கொப்புளங்களால் வெம்மை பெற்றிருப்பதாகவும் தன்பால் கொண்டிருந்த அன்பின் காரணமாகவே அப்படி செய்த மனைவியை ஏற்றுக்கொள்ளுமாறும் கட்டளையிட்டார் ஈசன். இப்படி ஈசனிடம் மற்றற்ற பக்தியும் கனிவும் கொண்டவர் திருநீலநக்க நாயனார். மூன்றாவதாக திருநீலகண்ட யாழ்ப்பாணர். திரு எருக்கத்தம்புலியூரில் பாணர் குலத்தில் பிறந்தவர் இந்த நாயனார். இசையால் ஈசனை மகிழ்வுக்கும் திருப்பணியை செய்து வந்தவர். மதங்க சூளாமணி என்ற தனது மனைவியுடன் இணைந்து தலம் தோறும் சென்று இறைவனை இசையால் அர்ச்சித்து மகிழ்ந்து வந்தார். அவரது இசைக்கு மயங்கினார் ஆலவாய் அண்ணல் சொக்கநாதர். அவரை கோவிலுக்குள் அழைத்து பொற்பலகையிட்டு இசைக்க வைத்தார். அதாவது தரையிலிருந்து இசைத்தால் அவரது இசைக்கு இழுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த பொற்பலகையை கொடுத்தோம் என்று அசரீரியாக தன்னுடைய பக்தர்களுக்கு எடுத்து சொல்லி பாணரின் இசை திறமையை புகழ்ந்தார் ஈசன். அடுத்து முருகநாயனார். சோழ நாட்டின் திருப்புகழூரில் அவதரித்தார் இந்த நாயனார். திருப்புகழூர் வர்த்தமானேஸ்வரர் திருக்கோவில் நந்தவனத்தை பராமரித்து அங்கு மலர்ந்த பூக்களை கொய்து மலர் மாலைகளாக்கி ஈசனுக்கு அணிவித்து சேவை செய்து வந்தார் முருகனார். கோவிலின் திருமடத்தில் தங்கி சேவை செய்து வந்த இவரை காண திருநாவுக்கரசு பெருமான், திருஞான சம்பந்தர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் எல்லோரும் ஒரு சேர வந்திருந்தனர். அவர்களை காண திருநீலநக்க நாயனார், சிறு தொண்டர் ஆகியோர் வந்து மடத்தில் தங்கியிருந்தார்கள். எல்லோருடனும் முருகநாயனார் மகிழ்ந்திருந்தார். இந்த நிலையில் பெற்றோர்களின் வற்புறுத்தலால் திருமணத்துக்கு சம்மதித்தார் திருஞான சம்பந்த பெருமான். திருநல்லூர் பெருமணம் என்ற திருத்தலத்தில் ஞானசம்பந்தருக்கு பெண் அழைப்பும் நடைபெற்றது. இதில் சம்பந்தரின் உறவினர்களோடு முருகநாயனார், திருநீலநக்க நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அனைவருமே கலந்து கொண்டார்கள். அப்போது தனது அவதார நோக்கம் முடிவடைந்ததை உணர்ந்தார் சம்பந்த பெருமான். சிவலோக தியாகேசர் திருக்கோவிலில் நெக்குருகி நமச்சிவாய திருப்பதிகம் என்ற பாடலை பாடினார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவை என்று தொடங்கிய பதிகத்தின் முடிவில் பெரும் ஜோதி பழம் ஒன்று தோன்றியது. உடனே சம்பந்தரும் அவரோடு வந்த கூட்டத்தின் அனைவரும் சிவனின் கருணையை எண்ணி வியந்து பஞ்சாட்சரம் ஓதியவாறே ஜோதியில் கலந்தனர். அந்த நாள் இந்த வைகாசி மூல திருநாள். சம்பந்தருடன் இணைந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார், திருநீலநக்க நாயனார் ஆகிய நாயன்மார்கள் தனது குடும்பத்தாரோடு ஒரே நாளில் ஒரே இடத்தில் ஈசனின் திருவடியை அடைந்தார்கள். அதனால் திருநல்லூர் பெருமணம் சிவலோக தியாகேசர் ஆலயத்தில் திருஞான சம்பந்த பெருமானின் திருமண திருவிழா இந்த நாளில் விமர்சையாக நடைபெறுகிறது. இந்த திருமணத்துக்கு வந்திருந்து ஆசீர்வதித்து அம்பிகை திருநீர் அளித்ததாக ஐதீகம். அதனால் இன்றும் இந்த ஆலயத்தில் திருவெண்ணீற்று உமையம்மை சந்நிதியில் குங்குமத்துக்கு பதிலாக திருநீரே அளிக்கப்படுகிறது. இதை பூசிக்கொண்டால் பெண்களுக்கு மாங்கல்ய பாகியம் நீடித்திருக்கும் என்பது நம்பிக்கை. என்றவர்கள் இந்த ஆலயத்துக்கு சென்று 4 நாயன்மார்களோடு சிவசக்தி தம்பதியையும் தரிசித்து வரலாம். மங்கள வாழ்வும் முக்திக்கான வழியும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த தினத்தில் நாம் திருநல்லூர் பெருமணத்தில் இறைவன் சன்னதியில் சம்பந்த பெருமானும் அவரது மனைவியும் மற்ற சுற்றத்தாருடன் இறைவன் காட்டிய ஜோதியில் இரண்டர கலப்பதற்கு முன் பாடிய பதிகமான நமச்சிவாய திருப்பதிகம்
சொல்லி பலன் பெறுவோம். 3ஆம் திருமுறை 49வது திருப்பதிகம் அருளி செய்தவர் திருஞான சம்பந்த சுவாமிகள். நமச்சிவாய். திருப்பதிகம். காதலாகி கசிந்த கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. காதலாகி கசிந்த கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நம்புவாரவர் நாவின் நவிற்றினால் வம்பு நான் மலர் வார்மது ஒப்பது செம்பொன்னார் திலகம் உலகுக்கெல்லாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே. நெக்குள் ஆர்வம் மிக பெருகின் நினைந்து அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவார் தக்கவானவரா தகுவிப்பது நக்கன் நாமம் நமச்சிவாயவே. இயமன் தூதரும் அஞ்சுவர் இன்சொலால் நயம் வந்து ஓத வல்லார் தமை நன்னிலால் நியமம் தான் நினைவார்க்கு இனியான் நெற்றி நயனன் நாமம் நமச்சிவாயவே. கொல்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால் நல்லான் நாமம் நமச்சிவாயவே. மந்தரம் மன பாவங்கள் மேவிய பந்தனை அவர் தாமும் பகர்வரேல் சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமால் நந்திநாமம் நமச்சிவாயவே. நரகம் ஏழ்புக நாடினர் ஆயினும் உரை செய்வாயினர் ஆயின் உருத்திரர் விரவியே புகுவித்திடும் என்பரால் வரதன் நாமம் நமச்சிவாயவே. இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்கொள் கால்விரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்கொள் நாமம் நமச்சிவாயவே. போதன கண்ணனும் அண்ணல் தன் பாதம் தான் முடி நேடிய பண்பராய் யாதும் காண் பரிதாகி அலர்ந்தவர் ஓதும் நாமம் நமச்சிவாயவே. கஞ்சி மண்டையர் கையில் உன் கையர்கள் வெஞ்சொல் மெண்டர் விரவிலர் என்பரால் விஞ்சை அண்டர்கள் வேண்ட அமுதுசை நஞ்சுண் கண்டன் நமச்சிவாயவே. நந்தி நாமம் நமச்சிவாய எனும் சந்தையால் தமிழ்ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லாரெலாம் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே. பந்த பாசம் அறுக்க வல்லார்களே. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனுமனுக்கு உகந்த மூலா நட்சத்திர திருநாளில் நாம் ஆதிசங்கரர் அருளிய சக்தி வாய்ந்த ஆஞ்சநேய புஜங்க ஸ்தோத்திரம் சொல்லலாம். இதை சொல்ல குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி பெருகும். மனதில் உள்ள பயம் நோய்கள் மற்றும் குடும்ப பிரச்சனைகளை நீக்கி மன அமைதி தைரியம் கொடுக்கும். நாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஆஞ்சநேய புஜங்க பிரயாத்த ஸ்தோத்திரம். அத தியானம் மனோஜவம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சரணம் பிரபத்யே. புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்பட்டுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகி வாயுபுத்ராய தீமஹி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத். அத ஸ்தோத்ரம். பிரசன்னாங்கராகம் பிரபா காஞ்சனாங்கம் ஜகத்பீத சௌரியம் துஷாராத்ரிதைரியம் त्रिणीभूतहेतिं रणोद्यद्विभूतिं भजे वायुपुत्रं पवित्राप्तमित्रं भजे पावनं भावना नित्यवासं भजे बालभानुप्रभाचारुभासं भजे चन्द्रिका कुन्दमन्दारहासं भजे सन्ततं रामभूपालदासं भजे लक्ष्मण प्राणरक्षाति दक्षं भजे तोषितानेकगीर्वाणपक्षं भजे घोरसङ्ग्रामसीमाहताक्षं भजे रामनामातिसम्प्राप्तरक्षम् कृताबीलनादक्षितक्षिप्
विलुप्तपादं गणक्रान्तभृङ्गं कटिस्थोरुजङ्गं वियद्व्याप्तकेशं भुजाश्लेषिताश्मं जयश्रीसमेतं भजे रामदूतं चलद्वालगातं भ्रमच्चक्रवालं कठोराट्टहासं प्रभिन्नाब्जजाण्डं महासिंहनादाद्विशीर्णत्रिलोकं भजे चाञ्जनेयं प्रभुं वज्रकायं रणे भीषणे मेघनादे सनादे सरोषे समारोपणामित्रमुख्ये खगानां गणानां सुराणां च मार्गे नटन्तं समन्तं हनुमन्तमीडे गणरत्नजम्बारिदम्बोलिबारं गणदन्तनिर्धूतकालोग्रदन्तं पदाघातभीताब्धिभूतादिवासं रणक्षोणिदक्षं भजे पिङ्गलाक्षम् महाग्राहपीडां महोत्पातपीडां महारोगपीडां महातीव्रपीडां हरत्यस्तु ते पादपद्मानुरक्तो नमस्ते कपिश्रेष्ठ रामप्रियाय जराभारतो भूरिपीडां शरीरे निराधारणारूढगाढप्रतापी भवत्पादभक्तिं भवद्भक्तिरक्तिं कुरु श्री हनुमत् प्रभो मे दयाळु महायोगिनो ब्रह्मरुद्रादयो वा न जानन्ति तत्त्वं निजं राघवस्य कथं ज्ञायते मादृशे नित्यमेव प्रसीद प्रभो वानरेन्द्रो नमस्ते नमस्ते महासत्त्ववाहाय तुभ्यं नमस्ते महावज्रदेहाय तुभ्यं नमस्ते परिभूतसूर्याय तुभ्यं नमस्ते कृतामर्त्यकार्याय तुभ्यं नमस्ते सदा ब्रह्मचर्याय तुभ्यं नमस्ते सदा वायुपुत्राय तुभ्यं नमस्ते सदा पिङ्गलाक्षाय तुभ्यं नमस्ते सदा रामभक्ताय तुभ्यं हनुमद्भुजङ्गप्रयातं प्रभाते प्रदोषेऽपि वाचार्धरात्रेऽपि मर्त्यः पठन्नश्नतोऽपि प्रमुक्तो गजालो सदा सर्वदा रामभक्तिं प्रयाति इति श्रीमदादिशङ्कराचार्यविरचितं श्रीमदाञ्जनेयभुजङ्गप्रयातस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्।